இதில நேரு அவர்கள் மீது அமைச்சர் நேரு அவர்கள் மீது இடி அவர்கள் அனுப்பியிருந்த இடி அனுப்பியிருந்த குற்றச்சாட்டுகள் எல்லாத்துக்கும் வழக்கு பதிவு செய்யுங்க அப்படிங்கிற ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது என்ன விஜய்க்கு தெரியவில்லை என்று நான் நினைப்பேன். சும்மா என்ன ப்ரோ அவர் 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 பேசிய அரசியலே மட்டமான அரசியல் சொல்லுகிறேன். இந்த ரூ. 5000 நான் அரசியலுக்கு வந்த காரணத்தினால்தான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். நீங்கள் என்னை நினைத்து கொண்டு சந்தோஷமாக அதை அனுபவியுங்கள் என்று இவர் பேசுகிறார். மக்களுடைய பணத்தை நீ 5000 கோடி உன்னுடைய தனி ஆட்சி காலத்தில் 5,50,000 கோடி கடன் வாங்கி நீ இலவசம் கொடுக்குறாய், என்ன ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் இல்லை என்று பேசுவதற்கு பதிலாக அந்த இலவசம் என்னால் தான் வந்தது என்று அவர் கொடுத்தவன் எனக்கு பெருமையா உனக்கு பெருமையா என்று கேட்கிறார். இவர் சொல்கிறார், நான் வந்த அழுத்தத்தின் காரணமாகத்தான் நீ தான் கொடுத்த, ஆகவே எனக்குத்தான் அது பெருமை என்று சொல்கிறார். ஒரு 5000 ரூபாயை இலவசமாக கொடுத்ததற்கு யார் பெருமைக்குரியவர்கள் என்று இந்த 2 பேரும் போட்டி போடுகிறார்கள் என்று சொன்னால் 2 பேருடைய அரசியல் தரம் ரொம்பவும் கீழாக இருக்கிறது என்பது பொருள். இவர் என்ன பேச வேண்டும்? இதற்காக 50,000 கோடி பற்றாக்குறை, குஜராத்தில் 1000 கோடி உபரி. அவன் தன்னுடைய வரவையும் செலவையும் ஒழுங்குபடுத்தி விட்டு மீதம் 1000 கோடி கட்டி வைத்திருக்கிறான். அவன் புதிதாக கடன் வாங்கவில்லை. நீ கடன் வாங்குகிறாய், கடனுக்கு வட்டி கொடுத்தே கடைசியில் நம்முடைய வரி பணம் சரியாக போய்விடும். போக 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 கடனுக்கு வட்டி கொடுப்பதற்கே சரியாக போய்விடும். ஆகவே உன்னுடைய ஆட்சியை, அதனுடைய நிதிநிலையை, திட்டங்களை எல்லாவற்றையும் விமர்சிப்பதற்கு பதிலாக இந்த இலவசம் என்னால் தான் வந்தது என்று இவர் சொன்னால், அப்படியானால் இவர் இந்த திட்டங்களை ஒப்புக்கொள்ளுகிறார் என்பதுதான் பொருள். நான் வந்தால் 10,000 கொடுப்பேன் என்று சொல்லுவார். இவர் ஆட்சிக்கு வந்து என்ன செய்ய போகிறார்? அதாவது பொலிட்டிக்கல் டெப்த் வேண்டும், என்ன நடக்கிறது என்று தெரிய வேண்டும். நீங்கள் கேட்டீர்களே, நேருவின் மீது வழக்கு தொடருங்கள் என்று நீதிமன்றம் சொல்ல வேண்டியிருக்கிறது. இவருடைய வீட்டிலே 1800 கோடி ரூபாய் அதற்கான கணக்குகள், ஒழுங்கற்ற நிலைகள் இவையெல்லாம் கண்டறியப்படுகின்றன. புலனாய்வுத்துறை டிஜிபியை கூப்பிட்டு ஒரு வழக்கு பதிவு செய்யுங்கள் என்று சொன்னால் டிஜிபி பதிவு செய்ய மறுக்கிறார். இப்பொழுது பேச வேண்டும் நம்முடைய விஜய், இந்த சிஸ்டம் கேன் டெலிவர் திங்ஸ் ஆர் நாட். இந்த முறையே தவறாக இருக்கிறது என்று சொல்கிறேன். 50 ஆண்டு காலமாக ஒரு ஊழல் குற்றவாளியை தண்டிக்கக்கூடிய ஆற்றல் நம்முடைய சட்டத்திற்கு இல்லை. ஒரு சவுட்டாலா, ஒரு லல்லு பிரசாத், ஒரு சசிகலா போன்ற ஒரு 4-5 பேர் தான் தண்டிக்கப்பட்டு சிறைக்கு போய் வந்திருக்கிறார்களே தவிர 4000 பேர் எல்லாரும் வெளியே இருக்கிறார்கள். திமுக முற்றாக வெளியே இருக்கிறது. ஏன்? எவன் திருடனோ அவன் கையிலே சாவி கொடுக்கப்படுகிறது.